ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெளியே நாங்கள் போனோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நேற்றும் இன்றைக்கும் 2 நாளோட வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்து திருப்பத்தூர் போகிறோம். ஒரு சின்ன வேலையாக நானும் ஹஸ்பண்டும் வந்துட்டு திருப்பத்தூர் வந்து போயிட்டுருக்கோம். அந்த போகிற வழியை தான் வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டியிருக்கேன். நல்லாயிருக்கும். நல்லா ஈவினிங் டைமில் 2 சைடும் சரி நல்லாயிருக்கும் போகிறதுக்கு. நல்லா குளு குளுன்னு இருந்துச்சு. போயிட்டே இருக்கும்போது வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்குன்னு என் ஹஸ்பண்ட் பெட்ரோல் போட போனாங்களா. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அந்த புல்வெளிக்கு அதுக்கும் அந்த பூ இருக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதோட என் வீட்டுக்கார் வந்து பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்களா, பெட்ரோல் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட ஈவினிங் 7 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சேன். மாவு இருந்துச்சு. இட்லி ஊற்றி வச்சுட்டு தேங்காய் சட்னி தான் வந்து அரைச்சேன் இட்லிக்கு. வேறு எதுவும் சிம்பிளாக தான் முடிச்சிட்டேன். நைட்டு டின்னர் வந்துட்டு தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு அரை மூடி தேங்காய், அந்த அரை மூடி ஃபுல்லாகவே தேங்காய், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, உடச்ச கடல போட்டு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நம்மளுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நான் வந்து கம்மியாக தான் போடுறேன் காரம்லாம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து காரம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக காரம்லாம் வந்து நான் கம்மியாக தான் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ இட்லியும் அவிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இட்லி நல்லா பஞ்சு மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ எங்கிட்ட சட்னியும் நான் வந்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை இல்லை வீட்டில், அதனால் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிக்கல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு தாளிச்சிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து இன்றைக்கி உள்ளது. என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து குழந்த பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான். அதுக்கு தான் நானும் என் பொண்ணு வந்து பார்க்க போய்கிட்ருக்கோம். இது வந்து எங்கள் தெருவோட எண்டுக்கு தான் போயிடுவோம். அங்கே இன்னொரு ஃப்ரெண்டு வராங்க, அவங்க கூட வண்டியில் சேர்ந்து நாங்கள் போயிடுவோம். பஸ்ஸில் தான் போகிறோம். இங்கே வந்துட்டோம், ஹாஸ்பிட்டல் கிட்டே வந்துட்டோம். அதை பார்த்திங்களா, ஆம்புலன்ஸ் நிற்கிதான், அது அந்த வாசல் தான் ஹாஸ்பிட்டல். போயிட்டு குழந்தையெல்லாம் பார்த்துட்டு அதோட என் பொண்ணுக்கு ஜூஸும் வாங்கி கொடுத்துட்டு அதோட கிளம்பிட்டோம் பஸ்ஸுக்கு. வீட்டுக்கும் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து கைகாலெலாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு அதோட வரையிலையும் வந்துட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். அது காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுகளையும் எடுத்து வச்சுட்டு என் பொண்ணு வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தான் 5 ரூபாய்க்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசி புதையல் காசி அப்படின்னு போட்டிருந்துச்சு. 5 ரூபா கொடுத்து இது வாங்கிட்டு வந்தா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ₹1 ஒரு மதிப்புள்ள ஒரு விசில் தாங்க அதில் இருந்துச்சு. இது எதுக்கு 5 ரூபாய்க்கு இந்த பாக்ஸை போட்டு விற்கிறாங்கன்னு தெரில. இந்த ஒரு விசிலுக்கு இவ்வளோ பாக்ஸ் போட்டு விற்கிறாங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டாலேன்ட்டு வாங்கி கொடுத்தேன்.